ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் மிராஜ். ஜித்து ஜோசப் உடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிராஜ். அண்ட் இந்த திரைப்படத்துக்கு சதீஷ் குரூப் வந்து சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க விஷ்ணு ஷாமுடைய இசையில. அண்ட் படத்தினுடைய எடிட்டர் விநாயகா. படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல ஆசிஃப் அலி, அபர்ணா பாலமுரளி நடிச்சிருக்காங்க மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி திடீர் சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்குது. அண்ட் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண வராங்க. இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வரக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன, தெரிஞ்சவங்களே இந்த இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற ட்விஸ்டோட சொல்லியிருக்கக்கூடிய படமா அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கேரக்டர்ல ஆசிஃப் அலி நடிச்சிருக்காங்க. அபர்ணா பாலமுரளி வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்கிறவங்க. லவர் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லவர்ன்றது ஃபியான்சே கல்யாணம் பண்ணிக்க போறவங்க திடீர்னு எந்த ஒரு சொல்லு எதுவுமே இல்லாம திடீர்னு காணாம போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ் வந்து வருது. ஐ மீன் ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரி தூக்கு போட்டுக்கிட்டா. இது ஆனா உண்மையாலே வந்து தற்கொலையா? இல்லன்னா வந்து சூசைடா? ஐ மீன் சூசைடா இல்லன்னா மர்டரா? அப்படின்ற அந்த கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில தெரிய வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? அண்ட் ஃபியான்சே இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறாரா? இல்லையா? அண்ட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர், ஆன்லைன் ரிப்போர்ட்டர் அவங்களும் இன்வெஸ்டிகேஷன் டீமோட சேரும்போது, அது எங்கெல்லாம் கொண்டு போறாங்க? அண்ட் ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இவ்ளோ சீக்ரெட் இருக்குதா? அப்படின்றது. அண்ட் ஆஸ் யூசுவல் ஜித்து ஜோசப் உடைய அந்த ஒரு மேஜிக், அந்த ஒரு டென்ஸ்டான, இன்டென்சிவான அந்த ஒரு ஃபீலோட பார்க்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம். அண்ட் ஃபைனலி இந்த மர்டருக்கும் அண்ட் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த சம்பவத்துக்கும் சம்மந்தம் இருக்குதா? இல்லையான்னு சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் இந்த மிராஜ். அண்ட் மிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா தான் போற மாரி இருக்கு. ஸ்டடி பண்றதுக்காகவும், அண்ட் நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்லோவான ஒரு ஸ்க்ரீன் பிளேவோட போகி, அண்ட் ஒரு ட்விஸ்ட்டோட இன்டர்வல் பிளாக். அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்னோட அப்படி எப்படி எப்படி அப்படியே ஒரு கார் ரேஸ்ல போற மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப வச்சு நம்ம செகண்ட் ஹாஃப வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டோட்டலி கொஞ்சம் வேற மாரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் அப்படியே நம்மள வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கன்வின்ஸ் பண்ணி அழகா கொண்டு போயிருக்கும். அண்ட் ஜித்து ஜோசப் உடைய கதையில அவர் வெறும் டைரக்ஷன் அண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். அபர்ணா அவங்களுடைய கதை இது. அண்ட் இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அபர்ணா பாலமுரளி அவங்க தான் வந்து லீடா இருந்து இத வந்து கொண்டு போறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதத்துல தான் ஆசிஃப் அலியுடைய பாட்டு எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்ல மேல் லீட் வச்சு ஜித்து ஜோசப் இருக்கும். இல்ல ஃபீமேல் லீட் வச்சு போகுது. ஸோ ஏன்னா மேல் வந்து பெரிய அளவுல ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஷீரோ சப்ஜெக்ட் அதுக்கேத்த மாரியான மைண்ட் செட்டோட போங்க. அண்ட் அத வந்து ரொம்ப அழகா கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்க அபர்ணா பாலமுரளி. அவங்களுக்கு குடுத்த வேலைய படத்த வந்து ரொம்ப அழகா அவங்களுடைய லீட் அப்படின்றத காட்டுற விதத்திலயும் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா இருக்கும். ஆசிஃப் அலி ஆல்ரெடி ஜித்து ஜோசப்போட கோமேன் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்க 2 பேருடைய அந்த ரிதம் வந்து எப்படி எங்க நடிக்கணும், எங்க செட்டிலா போகணும் எல்லாத்தையும் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காரு ஆசிஃப் அலி. அண்ட் இது மட்டும் இல்லாம சினிமாட்டோகிராஃபர் அவருடைய வொர்க் அல்டிமேட். ரொம்ப ரொம்ப அழகான காட்சிகள். அண்ட் அத விட அது நம்மளுக்கு இன்வெஸ்டிகேஷன் அந்த ஃபீலோட அது பிரசன்ட் பண்ண விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் படத்தினுடைய எடிட்டர் விநாயகா அவருடைய வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் விஷ்ணு ஷாம் படத்துக்கு தேவையான அந்த த்ரில் மூமெண்ட் வந்து கிரியேட் பண்ற விதத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பரா இருந்தது. பாடல்களும் வந்து திருப்திகரமாவே அமைஞ்சிருந்தது. மொத்தத்துல எனக்கு இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்கணும். ஆனா ஜித்து ஜோசப் படமா பார்த்தோன்னா இன்வெஸ்டிகேஷன் தானே, ஐ மீன் த்ரில்லரா இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள போய் ஃபுல்லா உட்காந்துட்டு என்னங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் படம் பார்க்கணும், கிரைம் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்றவங்களோட போங்க. ஐ மீன் அந்த மைண்ட் செட்ல மட்டும் போங்க. ஜித்து ஜோசப் படம்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ஹேண்ட்லிங் வந்து ஜித்து ஜோசப் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீக் ரிலீஸ் ஆன படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்த்திருப்பீங்க. இதே போல நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூவோட உங்களை அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் மற்றும் டீடைல் ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளெக்ஸ் எல்லாத்தையும் வீப்ளி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பை.